கண்டு உதாரணமா ஒரு அளவு அந்த வெட்டி நிறைய ஒரு வாழை செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியா நான் தான் செய்தேன். நான் ஒரு காட்டு பாதைகளால் கூட்டிக் கொண்டு வந்து நான் கூட்டிக் கொண்டு வரைக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூச்சுவல் கன்சர்னில் யாரும் யாரோடையும் செக்ஸ் வைக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை காணொலியாக்க வேண்டிய தேவை ஏன் இருக்குன்னு நான் கேட்குறேன். அப்போ நினைச்சு பாருங்க, அங்கே நின்ற டியூட்டியில் நின்ற போலீஸாக்களுக்கு அப்படி இருந்திருக்குமெண்டு சந்தர்ப்பமயமாக உடல் ரவு கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுட்டு தனிச்சிருக்கேன். ஆனால் அவள் பொம்பளை பிள்ளை வீட்டை போய் யோசிக்குது, ஏதாவது கற்பம் அடைஞ்சிட்டா நான் என்ன செய்கிறது. அம்மாவுக்கு நெகட்டிவான விஷயங்களை நாங்கள் மீடியாவில் கதைக்கக்கூடாது. ஆனால் இது ஒரு சின்ன சந்தேகம் உண்டு, அதான் உங்களுக்கு எடுத்தேன். நான் இலங்கையில் திருமணம் செய்கிறக்குரிய வயது எத்தனை? திருமணம் செய்கிறக்குரிய வயது இல்லை, 18. லிவிங் டுகெதரில் இருக்கலாம்ன்ற ரெண்டு ஒரு ஆணும் பெண்ணுண்டா சில பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பிடிச்சது, இந்த இடத்த பிடிச்சது, இந்த இடத்த இத்தனை கிலோ கஞ்சா பிடிச்சது, அந்த இடத்த அத்தனை கிலோ. ஆனால் அந்த ஏற்கனவே இருந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து மேல் மாடி மேலே, அடுத்த ஃப்ளோர், இவே கீழ் ஃப்ளோர், வேறு ஒரு இடத்துல நின்று தங்கி வேலை செய்கிறான். அவர் இப்போ 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். எனக்கு சில நன்மை வந்து அப்படியே கொட்டி தீர்க்கப்பட்டிருக்குது. அதாவது அப்படி செய்ததை நீதாண்ட ஆம்பளை, நீதான் சாதனையாளர், நீ செய்த மாதிரி 4 பேருக்கு செஞ்சால் தான் ஒரு 40 பேர் திருந்துவினம். என்ன பிரச்சனை என்றாலும் பேசி முடிவெடுத்து பிரிந்து போங்கள். இந்த கொலைக்கான காரணத்தை ஆராயாதீர்கள், அவை பற்றி எழுதவும் வேண்டாம். செக்ஸ் தான் அடிப்படை. இந்த மனித உடம்பு எடுத்துட்டாலே காமம்ன்றது வந்துட்டுது. அதுலேயே முக்கியமாக கர்ப்ப காலத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். பெண்களின் உடலில் கர்ப்பம்ன்றது இப்படியான விஷயங்களுக்கு பொஸ்டினோர்னு சொல்லி ஒரு மாத்திரை இருக்குது. உடல் உறவு கொண்டு 72 மணித்தியாலத்துக்குள்ளே அதை போட்டால் அந்த ஹார்மோன் பேலன்ஸ் வந்து மற்றவன் எப்படி எந்த மனுஷியை பற்றி நினைக்க போகிறான், அல்லது என்ன சொல்கிறது, ஒஸ்கார் எவார்ட் தான் இவர் செய்திருக்கிறார், எடுத்திருக்கார். இவை அதை பெரிய பாராட்டி வாழ்த்தினார். அங்கே போகிறார், போகேக்க அவரோட அப்படி அந்த செக்ஸ் வச்சு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா. டிவோர்ஸ் கேஸ் நடந்து கொண்டு இருக்குது, மன்றுக்கு பாரப்படுத்தி. வணக்கம் மக்களே, தமிழ் எந்திரன் யூடியூப் தளத்தில் இப்படி ஒரு காணொலியை நான் வெளியிடணுமென்று ஒரு காலமும் நினைக்கல. ரெண்டாலும் காலத்தின் கட்டாயம் அப்படி ஒரு காணொலியை வெளியிடணுமென்று நான் இன்றைக்கு சந்தர்ப்பம் வந்திருக்குது. ஒரு கவலையான விஷயம். இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு சில வேளை என்ன திட்டலாம், சில பேர் என்னுடைய கருத்துக்களுக்கு எதிரான கருத்தை கொண்டிருக்கலாம். அதால் காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்கோ. கட்டாயம் சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை கதைக்க போகிறேன். நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்குது. நேற்றைய தினம் வந்து வவுனியா பிரதேசத்தில் தன்னுடைய மனைவியை ஒரு இளைஞன் வெட்டி படுகொலை செய்துட்டு அவருடைய தலையை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு நான் தான் செய்த நான்ன்ற மாதிரி ஒரு வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார். இதுக்கு பின்னால் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன அதிர்ச்சி ஊட்டும் பின்னணிகள் இருந்திருக்குது, யார் யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்கள், யாரில் இந்த பிழை உண்மையா, இதில் சமூகத்தின் பங்கு என்ன, உண்மையாக என்ன நடந்தது 2 பேருக்கும் இடையில், எல்லாத்தையும் வந்து இந்த காணொலி யாராய போகுது. பொதுவாக வந்து சமூகத்தில் ஒரு நெகட்டிவான விஷயங்களை நாங்கள் மீடியாவில் கதைக்கக்கூடாது. ஆனால் இது ஏற்கனவே பரவிட்டு இருந்த விஷயம். பரவினதால் இதை பற்றி கட்டாயம் கதைக்க வேணும். என்னென்னு சொன்னால் இந்த பரவினதை அழிக்கிறதுக்குரிய நடவடிக்கையாகவும் இதை பார்க்கலாம். அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு இடத்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுதுன்றா சில பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பிடிச்சது, இந்த இடத்த பிடிச்சது, இந்த இடத்த இத்தனை கிலோ கஞ்சா பிடிச்சது, அந்த இடத்த அத்தனை கிலோ கஞ்சா பிடிச்சது, இப்படி நெகட்டிவை நாங்கள் வந்து கூட ப்ரமோட் பண்ணிங்க. அதை வந்து நிறைய பேரை வந்து மறைமுகமாக நாங்கள் தூண்டுறோம் அந்த விஷயத்தை. அப்போ இந்த விஷயத்தை ஆரோக்கியமாக இப்படி அணுகி இருக்கலாம், இப்படி ஒரு முடிவு கடைசி வந்து எடுத்திருக்கக்கூடாது. இந்த காணொலி விரிவாக ஆராய போது. நான் நற்குணராஜன், நிருபன் தமிழ் எந்திரன் யூடியூப் தளத்தினுடைய நிர்வாக இயக்குனர். வாங்கோ காணொலிகளை போய் முழுமையாக பார்ப்போம். நேற்றைய தினம் திடீரென்று வவுனியாவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு இளைஞன் வந்து சொல்கிறார், என்னுடைய மோட்டார் பைக்கு வந்து என்னுடைய மனைவியின் தலை இருக்குது, போய் எடுத்துக்கொண்டு வாங்க, நான் தான் செய்து நான் சொல்கிறார். ஒரு அதிர்ச்சி ஊட்டும் வாக்குமூலத்தை கொடுக்குறார். அப்போ நினச்சி பாருங்க, அங்கே நின்ற டியூட்டியில் நின்ற போலீஸாக்களுக்கு அப்படி இருந்திருக்குமெண்டு. அவர் சொன்ன வாக்குமூலத்தை கேட்டிங்களா நீங்களே அதிர்ந்து போவீங்கள். அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு காட்டு பாதைக்குள்ளால் நான் வந்தேன், வரையக்குள்ள மனைவியை நான் தான் இப்படி செய்துட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ போலீஸாருக்கு அங்கே நின்றாக்களுக்கு சரியான அதிர்ச்சியாக போச்சு, என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கணும். அவர் சொல்லியிருக்கிறார், சில மாதங்களாக எனக்கு மனைவிக்க முடியல பிணக்குகள், நான் வந்து வேறு ஒரு இடத்துல நின்று தங்கி வேலை செய்கிறேன். அவர் இப்போ 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார். எனக்கு சில ஆட்கள் சொன்ன தகவலின்படி அவருக்கு அவரோட வயது குறைந்த ஒரு இளைஞனோட தொடர்பு இருக்குது, இப்படியெல்லாம் நடந்திருக்குது. நான் அவரோட கதைச்சும் பார்த்தேன். இது தொடர்பாக நான் மனைவியினுடைய சகோதரர்களுடையும் கதைச்சிருக்கிறேன். இது மட்டும் இல்லை, அந்த இளைஞன் வந்து என்ன செய்திருக்கிறாருன்னா சில காணொளிகளை அனுப்பியிருக்கிறதாக ஊடகங்களில் தகவல் வந்திருக்குது. உண்மையாக பொய்ய தெரியாது. ஒன்றாக இருந்த மாதிரியான காணொளிகளை அனுப்பியிருக்குது. அது தவிர அவர் சொல்லியிருக்கிறார், இந்த கற்பத்துக்கும் எனக்கும் பெருசாக சம்பந்தம் இல்லை, நான் வேறு இடத்த தங்கி வேலை செய்கிறேன், அதால் வந்து இது தொடர்பாக எனக்கு முரண்பாடு இருந்தது, இதுகளை கதைக்கிறதுக்காக போலீஸ் நிலையத்துக்கு வாங்கன்னு சொல்லி மனைவியாரையும் கூட்டிக் கொண்டு
இந்த போலீஸ் நிலையத்துக்கெல்லாம் கூட்டி கொண்டு போக முன்னா இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறார்களுக்கு கிளினிக் நடக்கிறதானே அந்த கிளினிக்கெல்லாம் கூட்டி கொண்டு போயிருக்கிறார் மிட்வைஃப் ஆக்கள்கிட்ட எல்லாம் கூட்டி கொண்டு போயிட்டு அடுத்த நாள் இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லி அவையும் கூட்டி கொண்டு போட்டு ஒரு காட்டுப்பாதைகளால் வந்திருக்கிறார். இந்த காட்டுப்பாதைக்கால வேற அவள் கேட்டிருக்கிற அவருக்கு சந்தேகம் வந்திருக்காக இதெல்லாம் அவர் கொடுத்த வாக்கு மூலம் என்று போலீஸார் தரப்பால் அந்த அறிவித்தல் வந்திருக்குது. அவள் கேட்டிருக்கிறா ஏன் இந்த காட்டுப்பாதைகளால் என்ன கூட்டி கொண்டு போகிறீங்களேக்கு அவர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்குது. இதுக்குள்ள தான் அந்த இளைஞன் வருவார், அவரோட இதுக்கு ஒரு முடிவை காணணும், நடுவே இந்த பிரச்சனையை எப்படியே நீட்டி கொண்டு இருக்கக்கூடாது, அவர் இன்றைக்கு வரட்டும் எல்லாம் பேசி தீக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டி கொண்டு போய் அவள் ஓட விளைக்கிட்டு இருக்கிறா. ஓட 3 தரம் அவள் வெட்டி படுகொலை செய்துட்டு இந்த மாதிரி நான் தலையை கொண்டு வந்திருக்கணும்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்து உடனடியாகவே அவர் கைதாகியிருக்கிறார். 2 பேர்ட்ட பேருமே ஊடகங்களில் வெளிவந்தாலும் நான் அதை பாவிக்க விரும்பலை. விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பிரச்சனை இப்படி எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டுது. ஆனால் அதை வெளியிட்ட செய்தி ஊடகங்களில் நிறைய இந்த தகவல்கள் வந்து கொண்டிருந்தது. முக்கியமான யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகிற இலங்கையிலேருந்து வெளியாகக்கூடிய தமிழ் ஊடகங்களில் இந்த செய்தி ஒரு ஹொட் நியூஸாக இடம் பிடிச்சது. அதுக்கு கீழே உள்ள பின்னூட்டங்களை நான் போய் வாசித்து பார்த்தேன். அந்த பதிவுகளை வாசித்து பார்க்க நம்மவருக்கு இருக்கக்கூடிய வன்மையான மனோநிலை வன்மம் என்று தான் சொல்ல வேணும். வன்மம் அப்படியே கொட்டி தீர்க்கப்பட்டிருக்குது. அதாவது அப்படி செய்ததை நீதாண்ட ஆம்பளை, நீதான் சாதனையாளர், நீ செய்த மாதிரி 4 பேருக்கு செஞ்சால் தான் ஒரு 40 பேர் திருந்துவினம், இப்படி தான் செய்ய வேணும் என்று சொல்லி ஒரு 95% பதிவுகள் அந்த செயலை ஆதரித்த மாதிரி தான் இருந்து பதிவு போட்டிருந்தது. அதை நான் ஏற்கனவே சொன்னால் இந்த காணொலியில் நான் கதைக்கிறதால சில பேருக்கு உங்களுக்கு கோபம் பெறலாம்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே கொலைன்றது தீர்வில்லை. குடும்பத்தில் கூட நாங்கள் பிடிக்காட்டி பிரிஞ்சிருக்கலாம். இது தொடர்பாக இலங்கையிலிருந்து ஒரு வைத்தியர், அவர் இப்போ லண்டனில் இருக்கிறார், கூட சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை கருத்தாக பதிவிடுறவர் சிவச்சந்திரன் சிவஞானம் டாக்டர் ஒரு பதிவொண்ட முகப்புத்தகத்தில் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார். அது நிறைய பகிர்வுகள் வந்திருந்தது, கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பகிர்வுகள். நான் அதை உங்களுக்கு வாய்ச்சி காட்டுறேன், அப்புறம் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். அவருடைய கருத்து இப்படி தான் இருந்தது. அவர்களுடைய படம் அதில் போட்டிருக்கிறார். இப்படி இருந்த தம்பதிக்கு என்னதான் பிரச்சனை, என்னென்றாலும் மனைவியின் களத்தை வெட்டி கொலை செய்யும் அளவுக்கு அந்த கொடூர மனம் எப்படி வந்ததுன்னு சொல்லி அந்த வைத்தியர் தன்னுடைய பதிவை அதில் இட்டிருக்கிறார். கொலை செய்வது கூட ஒரு கணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நடக்கலாம். ஆனால் கொலை செய்த பின் தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் போவது என்பது மனதில் கொடூரம் ஊறிப்போன ஒருத்தலால் மட்டும்தான் முடியும். அவர் சொல்கிறது சரிதானே? இந்த இடத்துல என்னுடைய கருத்தை நான் பிறகு பதிவு செய்கிறேன். என்ன பிரச்சனை என்றாலும் பேசி முடிவெடுத்து பிரிந்து போங்கள். இந்த கொலைக்கான காரணத்தை ஆராயாதீர்கள், அவை பற்றி எழுதவும் வேண்டாம். இதுதான் என்னுடைய முடிவும். யார் என்ன செய்தாலும் குடும்ப வாழ்வில் ஏற்படும் பிணக்குகளுக்கு கொலை தீர்வல்ல. கொலை மட்டுமல்ல, ஒருத்தர் முரண்டு பிடிச்சு கொன்று மாறி மாறி அடிபடுவதும் கூட தீர்வல்ல. கொலை மட்டுமில்லை, அடிபடுற கூட தீர்வில்லை. குடும்ப வாழ்க்கை என்பது சந்தோஷமாக வாழ்வது தான். அதனால் தான் முதலில் பார்ட்னரை சரியாக தெரிவு செய்ய வேண்டும். பழகிவிட்டோம், லவ் பண்ணிவிட்டோம், வீட்டில் பேசி வைத்து விட்டார்கள், இனி பிரிந்தால் ஊர் என்ன சொல்லும் என்று கல்யாணம் கட்டாதீர்கள். மற்றவைக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்கிறார். முரண்பாடுகளை தீர்க்க கல்யாணம் தீர்வல்ல. சிலவர் சொல்லுவீங்க கல்யாணம் கட்டி வச்சா எல்லாம் செட் ஆகிடும்னு சொல்லி, அது தீர்வில்லைன்னு அவர் சொல்கிறார். கல்யாணம் என்பது முதல் சில வருடங்களுக்கு பல அழுத்தங்களை கொண்டு வரும் நிகழ்வு, உண்மைதான். ஏன்னு சொன்னால் 2 பேரும் வேறு வேறு மென்டாலிட்டியில் இருப்பினும் 2 மனங்கள் சேரக்க சோஷியல் இஷ்யூஸ், அவை இந்த உறவினர்கள் ரீதியாக வரக்கூடிய அழுத்தங்கள், இதாலேயே அரைவாசி குடும்பங்கள் பிரிகிறது. கல்யாணம் என்பது முதலில் சில வருடங்களுக்கு பல அழுத்தங்களை கொண்டு வரும் நிகழ்வு. அதனால் ஏற்கனவே பிணக்குகள் உள்ளவர்கள் கல்யாணம் முடித்தால் பிரச்சனை கூடுமே தவிர குறையாது. இப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் அவளை கட்டிட்டா எனக்கு அவளில் ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லி அதெல்லாம் ஃபேக். உண்மையாக இன்னும் கூடுமென்றதான் விஞ்ஞானபூர்வமான உண்மை. அடுத்தது, பிள்ளை பிறந்தால் பிரச்சனை குறையும் என்று பிள்ளை பெறாதீர்கள். விரும்பி செய்கிறார்கள் சொல்கிற பொதுவான கருத்து எல்லாம் ஒரு பிள்ளை பிறக்க செட் ஆகிடும், எல்லாரும் ஒண்டாகிடுவேணும் என்று. உண்மையாக விஞ்ஞான ரீதியாக போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், தாய்க்கு ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை இன்னும் கூடுமே தவிர உண்மையாக குறையாது. அதை தான் அவர் சொல்லிக்கார். பிள்ளை பிறந்தால் பிரச்சனை குறையும் என்று பிள்ளை பெறாதீர்கள். பிள்ளை என்பது முதலில் சில வருடங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம், உண்மைதானே? போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனே ஒரு பெரிய இது. அந்த காலத்தில் தான் பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கும். இதனை எல்லாம் சமாளித்து சந்தோஷமாக வாழ ஒருவரை ஒருவர் நேசிக்கும் இருவரால் தான் முடியும். சொல்கிறதானே ஆத்ம பந்தம் அல்லது பலன் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே இறைவன் என்ற மாதிரி ஏதாவது ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் உண்டா வாழலாம். மோகம் 30 நாள் அப்படி என்றதோ சொல்கிறது. ஒரு 3 மாதம் கழிஞ்சிட்டால் ஒரு ஃபேமிலி சந்தோஷமாக வாழுதுன்ற ஏறக்குறைய 75% மேலே பிரியாது. இதையெல்லாம் சந்தோஷமாக சமாளித்து வாழும் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் இருவரால் தான் வாழ முடியும்.
அதையும் தாண்டி பல பிரச்சனைகள் வரலாம். அப்போது பேசி பிரிந்து விடுங்கள். பிரிந்தால் ஊர் என்ன பேசும் என்று நினைக்காதீர்கள். இந்த ஊர் நீங்கள் நல்லா இருந்தாலும் பேசும், பிரிந்தாலும் பேசும். கலாச்சாரம் அது இது என்று கத்திக்கொண்டு வருபவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். உண்மைதான், அவர்களுடைய பின்பக்கம் பார்த்தா, அவர்களுடைய மறுபக்கம் பார்த்தா இதை விட கேவலமாக இருக்கும். முடிந்தவரை நல்ல துணையை கண்டுபிடியுங்கள். திருமணத்துக்கு பின் சரிவரவில்லையா, சமூகத்தை பற்றி யோசிக்காமல் பிரிந்து விடுங்கள். பிரியும் போது கூட சும்மா லோயருக்கும் காசை கொடுக்காமல் இருவரும் பேசி வழக்குகளில் முரண்படாமல் பிரிந்து போய் அடுத்த கட்ட வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள் என்று டாக்டர் சிவச்சந்திரன் சிவஞானம் எழுதியிருக்கிறார். அதை ஒரு ஆரோக்கியமான விஷயம் பார்த்தேன். 414 பேர் இந்த காணொலியை நான் தயாரிக்க மட்டும் பகிர்ந்திருக்கணும். 1.5K 1500 பேர் லைக் பண்ணியிருக்கணும். கவலையான விஷயம் இது தொடர்பாக வந்த செய்திகளில் வந்த பின்னூட்டம் இதை விட மோசம். அதோட அப்படியே இந்த பதிவு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது சமூகத்தில். பார்ப்போம். முதலாவதாக ஒரு ஆணும் பெண்ணும் ஏன் சேர்றது, கணக்கெல்லாம் சொல்லுவினம், அப்படி இப்படி அந்த பந்தம் இந்த பந்தம், நீ எனக்கு உசிரண்டு. செக்ஸ் தான் அடிப்படை. இந்த மனித உடம்பு எடுத்துட்டாலே காமம்ன்றது வந்துட்டுது. இல்லாட்டி உடல் உருவம் தேவையில்லையே. உருவம் வந்து எவனுக்குமே காமம் இருக்கும். அதில் இருந்து தான் எவனுமே சித்தராக வருவான், என்னண்டால வருவான், அதை வென்று தான் வருவான். இப்போ சில பேர் சொல்கிறது, அவர் போராட்டத்தில் இருந்தவர், அவர் அதில் இருந்தவர், அவர் என்ன திடீரென சித்தராகினவர், அவர் பொம்பளை பிரச்சனை இருந்தாண்டா எல்லாத்தையும் கடந்து தான் ஒருத்தர் வருவான். அங்கால நான் சொல்ல வர்றது, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான அந்த ஈர்ப்பு கவர்ச்சி தான் காதல். நான் பாடசாலைகளில் படிகளை போய் கேட்குறது சின்ன பிள்ளைகளை, உங்களுக்கு நீங்கள் காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்களன்னு கேட்குறது. அது என்னோட ஒரு பணியும் கூட, பிஹெச்ஐயா. அப்போ நிறைய பேர் நிறைய சொல்லுவினம், அன்பு அது இதெல்லாம் சொல்லுவினம். உண்மையாக ப்ளஸ் நெகட்டிவ் கவர்ச்சி தான் காதல். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான கவர்ச்சி, அதுவும் வயது ரீதியாக அங்கங்களின் மீதான ஈர்ப்பு தூண்டலால் தான் பெறும். அப்போ நான் கேட்பேன், அன்பு தான் வேணுமெண்டா 80 வயது கிழவி அம்மம்மாவில் நல்ல அன்பு செலுத்துவதாங்கடா, வடையல் சுட்டு தருவா, தேத்தனியல் தருவா, அப்போ அவ லவ் பண்ணலாமே என்று நான் கேட்குறது படியலை. அவங்க சிரிப்பாங்க. அப்போ ஏன் உங்களோட வயசு பெண்களில் மட்டும் லவ் வருதுன்னு சொல்லி. காதல்ன்றது உண்மையாக ஒரு 2 பேருக்கும் இடையிலான ஒரு கவர்ச்சி, பாண்டிங். அதை நாங்கள் ஆரோக்கியமாக எங்களோட சமூகத்தில் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வழிவகைகள் உண்மையாக இல்லை. வெளிநாடுகளில் வெள்ளக்காரட்ட சமூகங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு போவார்கள். பசி மாதிரி ஒரு உணர்வு தான் காமம், காதல் வந்தால் அந்த நேரத்துக்கு அது கட்டாயம் கட்டுப்படுத்தவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு தானாக முடிவெடுக்க தெரிஞ்ச ஒரு வயசுடைய ஒரு பெண்ணு, அவருடைய சம்மதத்தோடு நாங்கள் வந்து அவரோட உடல்றவு கொள்றதுல எந்த வித பிழையுமே இல்லை. சட்ட ரீதியாக கல்யாணம் செய்யாதாக்களை நான் சொல்கிறேன். செய்தால் அது வேறு கமிட்மெண்ட்ஸ் வந்துடுது, வேறு கம்ப்ளிகேஷன்ஸ். எங்களோட சமூகத்தை பொறுத்தவரையில் அது தவறாக இருக்கும். பொதுவாக மியூச்சுவல் கன்சர்னோட 2 பேரும் சம்மதம் என்றால் 18 வயதை தாண்டியவர்கள் வந்து அவர்கள் இருவருமே மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு உடல்றவில் ஈடுபடுவது சரி, ஒன்றாக வாழ்றதுக்கு சரி, மனித உரிமைகளில் அவர்கள் வந்து உரிமை இருக்குது. என்ன பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், நாங்கள் வந்து ஃபேமிலி லைஃப்பில் நிறைய பேர் தோற்று போகிறதுக்கு காரணம் எங்களுடைய சமூகம்தான். மற்றவன் என்னை பற்றி என்ன நினைப்பான், மற்றவன் என்னை பற்றி என்ன பார்ப்பான், அம்மா என்ன நினைப்பா, அப்பா என்ன நினைப்பா, சகோதரர்கள் என்ன நினைப்போம்ண்டே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை என்ன முக்கால்வாசியை தொலைச்சி விட்றோம். இப்போ சுருக்கமாக சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போல்லாம் டக்கண்டு எல்லாம் உடனே நடக்கணுமென்று நினைக்கிற சமுதாயத்தில் சின்ன பிரச்சனைகளை கூட தாங்க முடியாமல் டக்கண்டு விவாகரத்துக்கு போயினோம் நிறைய பேர். விவாகரத்துன்ற பல காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையான காரணம் செக்ஸ் தான். இப்போ இந்த விஷயத்தை பார்த்தோம்னா, அவர் வந்து வேறு ஒரு இடத்தை தங்கி வேலை செஞ்சுருக்கிறார். அவர்களுக்கு இடையில் நிறைய அழுத்தங்கள் இருந்திருக்கும். அதுலேயும் முக்கியமாக கர்ப்ப காலத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். பெண்களின் உடலில் கர்ப்பம்ன்றது ஒரு கஷ்டமான விஷயம்தான். கர்ப்பத்துக்கு பின்னர் எல்லாமே கஷ்டம்தான். ஔவையாரே எழுதியிருக்கிறார் தானே, அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது கூன் குருடு செவிடு பேடு இன்றி பிறத்தல் அரிது. ஒரு பொம்பளையாக பிறந்து ஒரு பெண்ணாக கூட பிறக்கிறது கூடாண்ட மாதிரி பாடிட்டு போயிருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய ஹார்மோன் சேஞ்ச் எல்லாமே கஷ்டம். அதை ஒவ்வொரு ஆண்களுமே புரிஞ்சு கொண்டு நடக்க வேணும். இந்த விஷயத்தில் உண்மையில் இதில் முதலாவது பிள்ளையாளி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு வந்து விட்டது அந்த சம்பந்தப்பட்ட ஒரு வயது குறைஞ்ச இளைஞனோட தொடர்பில் இருந்ததாக போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் எந்த ஒரு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூச்சுவல் கன்சர்னில் யாரும் யாரோடையும் செக்ஸ் வைக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை காணொலியாக்க வேண்டிய தேவை ஏன் இருக்குன்னு நான் கேட்குறேன். ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளோட உடல்றவு கொள்றதை ஏன் நாங்கள் படம் பிடிக்க வேணும், என்ன தேவை இருக்குது, அதை தான் நான் கேட்குறேன். அதை படம் பிடிக்கணுமென்றாலே அவை ஏதாவது எங்களை வச்சு ஏதாவது சிக்கலில் மாட்ட போயினமென்று தான் அர்த்தம். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு உடல்றவு கொள்றதுன்றது ஒரு பசி மாதிரியான ஒரு உணர்வு.
அதுக்கு மூளைக்கும் தான் நிறைய சம்பந்தம் இருக்குது. இப்போ செக்ஸுவல் ஓர்கன்ஸை விட மூளைக்கு தான் நிறைய சம்பந்தம் இருக்குது காமத்தோட. நான் சொல்ல வாரது, எங்களுடைய நாட்டிலேயே எங்கெங்கே போனால் கண்டம்ஸ் வேண்டலாம்ன்றதில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. எங்கெங்கே போனால் கற்பதடை மாத்திரைகள் யார்கிட்ட இருக்கும்ன்றதில் பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு காதலர்கள் திடீரென சந்தர்ப்பவயமாக உடல் ரவு கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுட்டு தனிச்சிருக்கேக்கு. ஆனால் அவள் பொம்பளை பிள்ளை வீட்டை போய் யோசிக்குது, ஏதாவது கற்பம் அடைஞ்சிட்டா நான் என்ன செய்கிறது, அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டா என்ன செய்கிறது, பேசாமல் சாபமா தூக்குமாட்டி என்ற மாதிரி யோசித்து தவறான முடிவுகள் எடுக்கிறார்கள் நிறைய பேர். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, குடும்ப நல மருத்துவமாக அது மிட்வைஃப்ட்ட இப்படியான விஷயங்களுக்கு பொஸ்டினோர்னு சொல்லி ஒரு மாத்திரை இருக்குது. உடல் உறவு கொண்டு 72 மணித்தியாலத்துக்குள்ளே அதை போட்டால் அந்த ஹோர்மோன் பேலன்ஸ் வந்து குழம்பி கற்பத்தை அது தடை செய்யும். இதை தவிர ஆணுரை எல்லா பிஹெச்ஐஆக்கள்டையும் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் இருக்குது, எல்லா ஃபார்மசிகள்லையும் இருக்குது. இது தவிர சேஃப் பீரியட்னு சொல்லி இருக்குது. ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு பொதுவாக 14ஆம் நாள் தான் சூழ்கொள்ளல் நடக்கும். அந்த 14ஆம் நாளில் இருந்து முதல் 2 நாள் அல்லது அதுக்கு பிறகு 2 நாள் அந்த சேஃப் பீரியட்னு சொல்கிறது, அதுக்குள்ளே உடல் உறவு வச்சா கட்டாயம் குழந்தை கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. நானே இந்த விஷயத்தோட இதை கதைக்கிறேன்னு சொன்னால், லேக் ஆஃப் அவேர்னஸ், இந்த பிரச்சனைகளில் அவேர்னஸ் இருக்கிறதும் இப்படி காண கொண்டு போய் விடும். என்னோட பார்வையில் ஒரு சமூகத்தில் வேலை செய்கிற ஆளா நான் இதை பார்க்குறேன். என்னென்ன விஷயத்தில் அவேர்னஸ், என்னை பொறுத்த வரைக்கும் சமூக கொலை தான் இது. ஒரு சமூகம் தான் இந்த கொலையை செய்திருக்குது, அவர் மட்டும் இல்லை. அதாவது என்னென்னு சொல்கிறது, மற்றவன் எப்படி என்ற மனுஷியை பற்றி நினைக்க போகிறான், அல்லது என்னென்னு சொல்கிறது, இந்த பிரச்சனையை அவர் தான் பெரிய வீரதீர செயல் செய்த மாதிரி அவர் அனுப்பியிருக்கிறார். மேபி அவர் அது உண்மையாக நடந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய கொடூரமான செயலை அவர் செய்திருக்கிறார். அந்த அதாவது அந்த கணவனின் வாக்குமூலத்துக்கு அமைய அந்த தொடர்பில் இருந்த அந்த நபர் அப்படியான ஒரு காணொலியை அது கணவனுக்கு அனுப்பிக்க அவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கொலை நிச்சயமாக தீர்வே இல்லை. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் எப்படியும் பாதிடலாம், இப்படி செய்தால் தான் 4 பேருக்கு பாடம் பெறும் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏனெண்டா விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்க இது வந்து பசி மாதிரி ஒரு உணர்வு, மனம் சார்ந்த உணர்வு. ஒரு பெண் வந்து காமத்துக்கு அடிமையாகிறது ஒரு ஆணின்ற உடலமைப்பிலேயோ அல்லது என்ன சொல்கிறது அவற்றை தோற்றத்திலேயோ அழகிலேயோ அல்ல, அன்பு தான். அதான் நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், நல்ல வடிவான ஆக்களுக்கு சொல்கிறது தான், இந்த சாக்லேட் மாரி பிள்ளைக்கு குரங்கு மாரி ஒரு மனுஷன் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அன்பால் கதைச்சி மிரட்டி போடுவாங்க. அப்போ எந்த ஒரு பெண்ணுமே அநேகமாக 195% அதை பார்த்து போகிறதில்லை. அன்பாக எப்படி ஒரு ஃபேமிலியில் பாண்டிங்கில் இருக்கிறது, பெண்களுக்கு அதாவது மாதவிடாய் காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வாரது, அன்புக்கு ஏங்குவார்கள், அப்படியான டைமில் கொடுக்குற கேஆர் இது வந்து வேறு ஒரு ஆள்கிட்ட இருந்து கிடைச்சா அது பெருசாக இருக்கும். ஆனால் அவன் எப்படியானவனோ தெரியாது. இப்படியான பிரச்சனைகள் தான் இந்தளவும் காண கொண்டு வந்து விட்டு இருக்குது. இதுக்கு வந்து என்ன செய்ய வேணுமென்றால், இலங்கை சட்டத்தின்படி நாங்கள் வந்து விரும்பினா பிரிஞ்சு போகலாம். போனோன்னு நீதிமன்றங்களில் தாபரிப்பு விஷயங்களுக்கு ஃபேமிலி கவுன்சிலர்கிட்ட விட்டு இழுப்பினோம். என்னென்னு சொன்னால், 7 மாணவர மன்றுகள் கூட கௌரவ மன்றுகள் அந்த குடும்பத்தை பிரிக்கிறத விரும்புகிறேன். அவர்கள் சார்ந்தவர்கள் பிள்ளைகள் குடும்பம் என்று யோசிச்சு மன்று என்ன யோசிக்குமெண்டா, இதை எப்படி இழுத்தடித்து ஒற்றுமையாக்குவோம்னு தான் பார்க்கும். அப்படி மன்றை யோசிக்க நாங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி ஏன் இப்படி ஒரு முடிவை செய்வான், இப்படி செய்ததால் இப்போ அவரும் வந்து உள்ளுக்கு தான் இருக்க போகிறார், அவர் சார்ந்தவர்கள் உள்ளுக்கு எல்லாற்ற பேரும் வந்து டேமேஜ் ஆகிடுது மீடியாவில். ஆக மொத்தத்தில் இப்படியான பிரச்சனையை விட்டுட்டு விலகிறதான் பெட்டர். அதுவும் நாங்கள் கணக்க வழக்க இழுத்தடித்து அவர் அதில் சொல்லியிருந்தார், டாக்டரும் நீண்ட காலத்துக்கு இழுத்தடித்து லோயருக்கு காசை கொடுக்காம இழுத்தடித்து இதண்டாமல் சுமூகமாக பிரிவம்னு சொல்லி. மாமா அண்மைய நாட்களில் என்னுடைய மாமா ஃப்ரான்ஸில் இருந்து வந்தவர், அவர் சொன்னார் தன்னுடைய வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்ட் பிள்ளை ஒரு ஆள் கிட்டடியில் ஒரு ஆளோட பாய் ஃப்ரெண்டாக இருந்து எல்லாம் ஒன்றா தெரிஞ்சு பிள்ளையும் இருக்கான். பிறகு ஒரு வருஷத்தால் வேறு ஒரு ஆளோட தொடர்பில் இருக்கிறார். ஆனால் அந்த ஏற்கனவே இருந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து மேல் மாடி மேலே அடுத்த ஃப்ளோர், இவே கீழ் ஃப்ளோர். பிள்ளை வந்து ஓடான் இருக்குது. அவர் வந்து பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு போவார். ஆனால் இப்போ இவ வேறு ஒரு லவ்வரோ இல்லை பாய் ஃப்ரெண்டோடு இருக்கிறார். ஆனால் எங்களோட சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா, எங்களோட என்னென்னு சொல்கிறது ஒரு மனைவியோ இல்லை யாரோ இருக்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டுது, இல்லை அது கேவலமாக கதைக்கும். அதுக்கு அஞ்சு இன்னொரு ஆள்கிட்ட உயிரை அளிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. அதுவும் ஒரு கற்பனை என்றைக்கு இவ்வளோ அந்த உடல் வேதனைப்பட்டிருக்கும். யோசிச்சு பாருங்க, 2 உயிர் அதுக்குள்ளே இருக்குது, அதுக்கு இப்படி ஒரு முடிவை கொடுக்க வேணுமெண்டு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். என்னென்னு சொன்னால், அது பெண்ணுன்ற உடலே வந்து ஒரு தெய்வம் மாதிரி தான். அதை வந்து நாங்கள் இந்த மாதிரிக்கு செய்து அது ஏதோ பெரிய அந்த வேள்வியில் கிடாய இதண்ட மாதிரி அதை பெரிய செலிபிரிட்டி மாதிரி எல்லோரும் கொமெண்ட் போடுறதை பார்க்க
என்னடா ஒரு கேவலங்கிட்ட சமூகத்தில் வந்து பிறந்திருக்கிறமேன்னு சீரியஸாக ஃபீல் ஆகுது. நான் தான் சொன்னேன், இந்த காணொலியை பார்க்குற சில பேருக்கு உங்களோட எந்த கருத்தோடு உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம். என்னதான் செய்தாலும் அவர் எவ்வளவுதான் உயிருக்குயிராக சிலவளை நேசித்திருக்கக்கூடும், அவர் அதை பற்றி பெரிய கனவுகள் கண்டிருக்கக்கூடும். ஆனால் இன்னொருத்தன் அனுப்புகிற ஒரு விஷயத்தை வச்சு இப்போ ஏஐயை வச்சு ஒரு வீடியோ ஒரு ஆளை பற்றி நியூட்டாக மேக் பண்ணலாம். நாங்கள் இப்போ உங்களுடைய புகைப்படம் மட்டும் இருந்தால் போதும் உங்களை பற்றி ஆபாச வீடியோவை தயாரிக்க முடியும். அப்படியான காலகட்டத்தில் அதை பற்றி வேரிஃபை பண்ணாமல் இப்படியான ஒரு திடீரென இந்த கொந்தளித்த ஒரு கொதிநிலையான மனநிலைக்கு போய் இப்படி கொலை செய்ததை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது, நிச்சயமாக முடியாது. அது ஒரு பெரிய கொண்டாட்டமான வீரதீர செயலாக கதைக்கவும் முடியாது. நீங்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய முடிவு அதுதான். அவருக்கென்று பெற்றோர் இருக்கும், அவர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பினும் தங்களுடைய பிள்ளைகளை. இது அதான் நான் சொன்னேன், செக்ஷுவல் எடியூகேஷனில் வர ஃபெயிலியர், அல்ட்ரா ஃபெயிலியர் ஒரு கல்யாணத்தில் கொண்டு போய் முடிக்குது. ஒரு கவர்ச்சியான விஷயத்தை, இல்லை ஒரு உடல்றவு பாய் ஃப்ரெண்ட் அந்த பிணைப்போட போய் முடிகிற ஒரு விஷயத்தை அங்கால கொண்டு போய் கல்யாணம் பண்ண முடிஞ்சு அப்புறம் அடுத்த ஸ்டெப் போகுது. அப்புறம் அதுன்ற கம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்றில் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து தாய் தற்கொலை செய்கிறா, அல்லது இப்படியான தொடர்புகள் இடையில டிவியேட் ஆகி கொல்லப்படுகிறா. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சமூக பிரச்சனை தான். நீங்கள் பார்த்தீங்களா, நான் இதுக்காக சொல்லல, எங்களுடைய சகோதரினம் சிங்கள மக்களில் பார்த்தீங்களா, அவர்கள் திருமணம் முடிக்க மட்டும் நல்லா லவ் பண்ணுவினோம். என்னென்னு சொல்கிறது, லவ் பண்ணால் அப்படி லவ் பண்ணுவினோம், சரியான அன்பாக இருப்பினோம். ஆனால் அவர்கள் நல்ல மியூச்சுவல் கன்சர்னோட பிரிஞ்சு போவினோம். இப்போ நுடியில் கூட அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு ஆளை லவ் பண்ணியிருக்கும், பிறகு தேர்ட் இயரில் இன்னொரு ஆளோட லவ் பண்ணியிருக்கும், அந்தபடியும் அங்கால இன்னொரு ஆளை லவ் பண்ணுவான் பிறகு. ஆனால் ஒரு காலமும் பெண்மந்திக்கிறதோ இப்படி ஆபாசமான படங்களை எடுத்து அனுப்புகிறதோ அல்லது அதை காட்டி என்னோட ஏதாவது செய்யவா வடக்கவாண்டு இப்படி கூப்பிட்ற மாதிரியான ஒரு சமூகம் இல்லை அவங்க. பிறகு இதைத்தான் நான் சொல்ல வரேன், முக்கியமாக கல்யாணம் கட்டிட்டால் பேரண்டிங் பிள்ளைகளை பார்க்குறதுக்கு எங்கட சமூகம் பிச்சு எடுக்கணும் அவங்கள்ட்ட. உண்மையாக அப்படி பார்ப்பாங்களா, அந்த மாதிரி பார்ப்பாங்களா, எங்கேயாவது 1-2 விதிவிலக்கு இருக்கும். ஆனால் நாங்கள் எப்படி யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளுக்கு முன்னாலேயே அடிபடுறது. எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரும், எங்களுக்கும் வரலாம் யாருக்கும் வரலாம். ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டி பிள்ளைகள், அதனால் பிள்ளைகள் வந்து இப்போ நான் பாடசாலை வைத்திய பரிசோதனை மருத்துவ பரிசோதனையில் போய் சில பிள்ளைகள் ஷையாக இருப்பினோம். அப்போ நான் உடனே பிடிச்சிருவேன், இது ஃபேமிலியில் நல்ல கராட்டி நடக்குதுன்னு சொல்லி. அவை டிப்ரெஷனாக இருப்பினோம், அவை ஒரு குறுகி நிற்பினோம். ஃபேமிலி லைஃப்பில் எங்களோட சமூகம் சரியான தோல்வி. காரணம் செக்ஷுவல் எடியூகேஷனில் உள்ள புவர், அல்ட்ரா புவர் நாலேஜ். அதுதான் இந்த பிரச்சனைக்குமே காரணம். அதையும் வெட்ட வேணும். என்னதான் செய்தாலும் என்னென்று வெட்டலாம், நான் அதான் கேட்குறேன். தேவையில்லாடி பிரிஞ்சு போயிருக்கிறது இல்லாட்டி அந்த சமூகத்தின் அந்த சில கட்டமைப்புகளை உடைச்சு கொண்டு நான் ஒரு வித்தியாசமான லைஃப் வாழலாம். வேறு ஆக்கள் இல்லையா இல்லை. இந்த எல்லாத்துக்கும் அந்த வீடியோவை அனுப்பினார், அவரே கண்டா என்ன செய்ய வேணும்னு யோசிச்சு பாருங்கள். அவருக்கு என்ன விருது கொடுக்கலாம்ண்டு. எவ்வளோ ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு ஆளால் அப்படி செய்ய முடியும்? இன்னொருவன் மனைவியோடு இருந்துட்டு, தாலி கட்டினவனோட இருந்துட்டு, அதை எப்படி அவன் கணவனுக்கே அனுப்புறக்கு அந்த தருதலைக்கு மனசு வந்தது? நான் தான் கேட்குறேன். சரி, இவ இப்படி செய்துட்டான்டா அவட நிலையில இருந்து பார்க்க வேணும், ஏன் அப்படி போயிட்டா? உங்களுக்கு தெரியும் மாதிரியா என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களோட சமூகத்தில் வந்து பெண்களை தான் குறைச்சி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆம்பளை அவன் என்ன செய்தாலும் சரியாக இருந்திருப்பான். அந்த மாதிரி எங்களோட பக்கம் அன்பு சரியாக கிடைச்சதா அதுகளையும் பார்க்க வேணும். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, கடந்த ஒரு 2 வருடத்துக்கு முன்னும் இலங்கையில் இருந்து ஒரு குறும்படம் நடிக்கின்ற ஆபாச படம் வெளியாகினது. இதை பற்றி நான் முதல் முருகா காய்ச்சிருக்கிறேன். அந்த ஆபாச படம் வெளியாகினோடனே எல்லாரும் நினச்சி தான் அந்த பிள்ளை ஏதோ போய் தூக்குலவங்க போதாகுமென்னு சொல்லி. அந்த பிள்ளை சிம்பிளாக வந்து சொல்லிச்சுது, என்னுடைய நட்பில் இருந்த என் பாய் ஃப்ரெண்ட் தான் இப்படி இது, அது அவன் தான், நாங்கள் ஒன்றா இருக்க அவன் எடுத்து போட்டான், இப்போ விட்டுட்டான், நாங்கள் பிரிஞ்சிட்டோம் விட்டுட்டான், அதில் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவள் அடுத்த வேலையை பார்த்துக்கொண்டு முன்னோறி கொண்டே போகிறான். இப்படி எத்தனை பேர் ரெடியாக இருக்கணுமென்றதான் கேள்வி. சின்ன பிள்ளைகளில் இருந்து இதை பற்றி வளர்க்க வேணும். சின்ன சின்ன விஷயமா சொல்லி 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 வளர்க்க வேணும். அநியாயமாக ஒரு உயிர் பறிவோ இருக்குது, ஒரு உயிர் இல்லை 2 உயிர். இனி அவருடைய வாழ்க்கையும் கவலை. அவர் அநியாயமாக சிறைக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேணும். அவற்ற மனநிலையில் அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார், இனி அவருடைய குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வீரதீர மாவீரம் மாதிரி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு செயல் அல்ல. எல்லா இப்போ செய்தி ஊடகங்கள்லையும் கீழே கொமெண்ட்ஸை போய் இருக்கா படித்து பாருங்கள், என்ன மாதிரி போட்டிருக்கணும்னு சொல்லி. இதை நாங்கள் எதிர்த்து கதைக்க வேணும் கட்டாயம். ஏன் கதைக்க வேணும்னு சொன்னால், அது எங்களுடைய குடும்பம் சார்ந்து, எங்களுடைய சமூகம் சார்ந்து, எங்களோட நாட்டுக்கே பிடிச்ச ஒரு சாபம் இது. இப்போ வந்து இப்படியான விஷயங்களை நாங்கள் கொண்டாடி தீர்க்கிறது ஒரு பெரிய ஒஸ்கார் அவார்ட் தான் இவர் செய்திருக்கிறார், எடுத்திருக்கார். இவை அதை பெரிய பாராட்டி வாழ்த்தினுமா. கட்டாயம் எனக்கு மனதில் நெருடலாக இருந்த விஷயங்கள் சும்மா கேட்போம். ஒரு லோயர்கிட்ட, என்னட்ட தொலைபேசியில் இருக்கிற ஒரு லோயருக்கு அடுத்து நான் இப்போ உங்களுக்கு முன்னாலேயே கேட்க போகிறேன், இலங்கைன்ற சட்டத்திட்டங்கள் என்ன மாதிரி இருக்குது, எத்தனை வயதில் கல்யாணம் செய்யலாம்,
கல்யாணம் செய்துட்டு பிரிகிறண்டா என்னென்ன மாதிரி நடைமுறைகள், இதை விட சொந்த மனைவியோட எப்படி எப்படி இருக்கலாம், டிவோர்ஸில் இருக்கிற ஆள்கிட்ட நாங்கள் போய் கதைக்கலாமா, உடல்ற வைக்கலாமா, இல்லை சொந்தமாக இருக்கே மனைவிக்கு விருப்பம் இல்லாமல் அவளோட செக்ஸ் வைக்கலாமா, இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ஏனண்டா அறவாசி தாவரிப்பு வழக்கில் போய் நீதிமன்றங்கள் கேட்டிங்கன்னா பிரச்சனை இதுதான் பிரச்சனை. ஆனால் வேறு எங்கேயோ சுற்றி வளைச்சி நிற்பினோம். எனக்கு காணி பிரச்சனை, பூமி பிரச்சனை, ஒன்று சுற்றி கொண்டு நிற்பினோம். இதுதான் பிரச்சனை. இப்போ நான் ஒரு லோயரோட கேட்க போகிறேன், உங்கள்கிட்ட கேட்டு சில தகவல்களை நான் தெரிய போகிறேன். ஹலோ, வணக்கம் அண்ணா, நிரூபன் கதைக்கிறேன். ஒரு சின்ன சந்தேகம் உண்டு, அதான் உங்களுக்கு எடுத்து. நான் இலங்கையில் திருமணம் செய்கிறக்குரிய வயது எத்தனை? திருமணம் செய்கிறக்குரிய வயது இல்லை, 18. லிவிங் டுகெதரில் இருக்கலாம்டா ரெண்டு, ஒரு ஆணும் பெண்ணும் 18. இப்படி ஒரு சந்தேகம், இது ஒரு பெம்பலான விஷயம் தான். ரெண்டாலும் அந்த ஒரு ஆளுக்கு ஒரு செஷனில் இதை ஒரு கேள்வியாக கேட்டாங்க. ஒரு ஆள் சொந்த மனைவி இப்போ டிவோர்ஸ் கேஸ் நடந்து கொண்டு இருக்குது, அவர் அங்கே போகிறார், போகேக்க அவோட அப்படி அந்த செக்ஸ் வச்சு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா? டிவோர்ஸ் கேஸ் நடந்து கொண்டு இருக்குது, மன்றுக்கு பேரப்படுத்தி. அவர் அங்கே போகிறார், ஃபேமிலிகிட்ட பிள்ளைகளை பார்க்குறேன்னு போய் அவவோட ரிலேஷன்ஷிப்பில் செக்ஷுவல் ரீதியாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா? சட்டத்தில் போல இல்லை. ஆமாம். இப்போ ஒரு டிவோர்ஸ் ஒன்று போடாக்க ஒரு டேட் ஒன்று போட்டு வந்தாங்க, இந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்னு சொல்லி. ஆமாம். 23 நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறோம்னு சொல்லி போட்டுதான் அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருந்திருக்கும். ஆமாம் ஆமாம். அப்ப அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்புறம் இருந்தால் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இல்லாம வழக்குக்கான இல்லாம போடும், அதை இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணினா. சரி, அதுக்கு பிறகு ஒரு வயலண்டா தான் வரும். அதுக்கு பிறகு திருப்பத்தான் வழக்கு போனோம், அந்த முதல் போட்ட வழக்கு நின்று பிடிக்கணும், நிரூபிக்கணும். அதுக்கு பிறகு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ரைட். இப்போ என்ன மட்டும் கேட்டாங்க, சொந்த மனைவியை அவரோட விருப்பம் இல்லாமல் செக்ஸ் வைக்கலாமா? சட்ட ரீதியாக நாங்கள் கேட்குறது, சட்ட ரீதியாக ஹியூமன் ரைட்ஸின் படி, மனித உரிமைகளின் படி சொந்த மனைவி அவக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அவள் போய் சொல்லலாமா இந்த மனுஷன் என்ன ரேப் பண்ணிட்டாரு பெம்பலா கேட்டா? இல்லை, ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருந்தால் தான் அப்படி ரேப் பண்ணி வரும். ஆமாம், போட்டு ஆளை சட்டத்தை பிரிஞ்சிருக்காக்கிறதா தான் ரேப் பண்ணி வர, மற்றபடி ரேப் பண்ணி வர ஆகுது. நேற்று அந்த பவனியாவில் ஒரு பிரச்சனை நடந்தது தானே, அந்த அதில் அந்த யாரோ அந்த இன்னொரு படியன் தானே அந்த காணொலி அவர் அனுப்பியிருக்குன்னு சொல்லி அவர் தானே அந்த இதை தூண்டி இருக்கிறார். உண்மையா? வெட்டினது அந்த வெட்டினால தூண்டினாலும் இலங்கை சட்டத்தில் தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தானே. அவர் அந்த கொலைக்கான மனத்தை தூண்டின அப்படி இருக்கோ? இல்ல, அதாவது குற்றச் செயலை செய்யறதுக்கு உடந்தையா இருக்கிறதான் குற்றம். ஆமாம். இப்ப அது கண்டுதான் நம்ம ஒரு ஆள் அந்த வெட்டி நிலைக்கு ஒரு வாழை செட் பண்ணி கொடுத்துருக்கோம், அப்படியான உதவிகள் செய்திருக்கணும். அவர் நான் பென்சியோட வீடியோ இருக்கான்னு சொல்லி இருக்கிறார், அவர் தன்னை அதை சொல்ல இவன் வெட்டி இருக்கிறான் மனுஷிக்கு. ஆமாம். அது அதுல இவன் மர்டருக்கு, அவன் அந்த படியன் மர்டருக்கு சம்மந்தப்பட மாட்டான், சட்ட ரீதியா சம்மந்தப்பட மாட்டான். இல்ல மற்றதுன்னா இலங்கை சட்டத்தின்படி இப்போ மியூச்சுவல் கன்சர்னோட செக்ஸ் வைக்கிறதுக்குண்டா அந்த எத்தனை வயசு அல்லது அப்படி இருக்கா? சட்ட ரீதியா ஒரு மியூச்சுவல் கன்சர்ன் ஒரு 2 பேருக்கு இடையில மியூச்சுவலா 18 வயசுக்கு மூத்த ஆட்கள் எல்லாரும் மியூச்சுவலா என்னவும் செய்யலாம், 2 பேர்ட்ட சம்மதத்தோட என்னவும் செய்யலாம், அதான் சட்டம். என்ன சட்டம் இருக்குல்ல, கல்யாணம் கட்டினா அது டிவோர்ஸுக்கான கிரவுண்டா வரும். அதாவது கல்யாணம் கண்டாங்க அப்படி வேறு யாக்கோட மியூச்சுவல் கன்சர்ன் போனா விவாகரத்துக்கான ஒரு அடிப்படை காரணமா அமையும். அதாவது சூழ வாழ்க்கையின் அடிப்படை அடல்டிக்குல வரும். ரைட். அதாவது ஏற்கனவே திருமண பந்தத்தில் இணைஞ்சு கொண்டு பிறகு மியூச்சுவல் கன்சர்னோட இன்னொரு ஆளோட போயிருக்கு, அது விவாகரத்துக்கான ஒரு அடிப்படை காரணியா வரும். விவாகரத்துக்கு சிவில் தவறு, அது குற்றம் என்றதுக்கு வராது, குடியியல் தவறு. அது விவாகரத்துக்கான ஒரு 3 கிரவுண்ட்ல 21 கிரவுண்ட்ஸ், அதாவது சூழ வாழ்க்கையில இருக்கிறது விவாகரத்துக்கான ஒரு அடிப்படை கிரவுண்ட். ரைட். ஓகே, ஒரு இது சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு காணொலி செய்யணும்னு யோசிச்சேன் நான், அதான் எடுத்தேன் நான். நன்றி. ஓகே. அவரும் அதைத்தான் சொல்லுறார். இதில் எல்லாத்தையும் செய்து போட்டு அவன் காரணம் இவன் காரணம் சொல்கிறதுக்கு சட்டம் விடாது. அந்த கொலைக்கான அந்த மெனத்துக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அவர் இப்போ தனியாக அவர் அனுப்பிட்டாருன்னு சொல்லி அவர் இதுக்குள்ளே கொண்டு லிங்க் பண்ணுறாரு. ஆனால் அவர் அந்த மோட்டிவே வழங்கியிருக்கிறார் தான், ஆனால் சட்ட ரீதியாக இதுதான் பிரச்சனை. எனவே நாங்கள் மற்றவனை சும்மா கொலை செய்து போட்டு, கொலை எதுக்குமே தீர்வு இல்லை, விருப்பம் இல்லாட்டி பிரிஞ்சு போங்க. திருப்பவும் வைத்தியர் சிவஞானம் அவர்கள் சொன்ன மாதிரி கொலை எதற்குமே தீர்வு இல்லை, விருப்பம் இல்லாட்டி பிரிஞ்சு போங்க. மற்றவன் என்ன கதைச்சா நமக்கு என்ன?
நாளைக்கு இன்னொருத்தனை பற்றி கதைப்பான். இதுதான் இப்போதையான ட்ரெண்டிங். அதுவும் இப்போ இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் வேர்ல்டில் நாளைக்கே மறந்துடுவாங்க உண்மையாக. எனவே இது எனக்கு மனசில் சரியான நெருடலாக இருந்தது. எந்த தரப்பில் ஏதாவது பிள்ளையாக கதைச்சிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கோ. கொலைன்ற விஷயம் கொண்டாடப்படக்கூடிய விஷயம் இல்லை. அதை வந்து நாங்கள் விமர்சிக்கணும். அதை வந்து கதைக்கவே கூட, மீடியாவில் அதை பற்றி கதைக்கவே கூட, எழுதவே கூடாது. இப்போ நான் கதைச்சது இதுக்கு பின்னே இருக்கிற சோஷியல் இஷ்யூஸ், அவற்றை பேரோ ஊரோ அதையோ உண்மையாக இதே கதைச்சிருக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கதைக்க வேண்டி வந்தது இந்த மீடியாவில் வந்து பின்னூட்டங்கள். எவ்வளோ பின்னூட்டங்கள் வந்து ஏதோ பெரிய வீர தீர செயல் மாதிரி அதில் எழுதி கிடக்கு. யாருக்கு என்ன நடந்தாலும் அந்த ஏற்றுக்கொள்கிற மனநிலை, வாழும் கலையை கற்றுக் கொடுக்கணும் மக்களுக்கு. வாழ்கிறது எப்படி எப்போ ஹாப்பியாக வாழ்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கணுன்றதான் என்னுடைய இந்த காணொலியின் ஆதங்கம். வாழ்கிறத முடிக்கிற கலை இல்லை, அதை எப்போவுமே யாரும் செய்யலாம். வாழும் கலை, நாங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் என்னென்று வாழ்கிறோம்ன்ற அந்த வாழும் கலையை கற்றுக் கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசையாக இருந்தது. வெளிநாடுகளில் தாராளமாக இருக்குது, எங்கேயும் 1-2 இருக்குது மண்ட கசாயங்கள். மற்றபடி அவங்க வாழும் கலையை கற்றிருக்கிறாங்க. எங்கேயும் காதல் ஃப்ரான்ஸில் படமாக்கப்பட்டது பிரவுதுவாவால். ஃப்ரான்ஸ் சிட்டியே அப்படித்தான், எல்லா இடம் லவ் பண்ணிக்கொண்டே திரிவாங்க. ஏன் எங்களோட சொசைட்டி மட்டும் அப்படி இருக்கக்கூடாது? எங்களோட கல்ச்சர் தான் பிரச்சனை. தெய்வங்களுக்கும் கொண்டே சூலங்கள், வாளுகள், வில்லுகள், அம்புகள், ஆயுதங்களை கொண்டே வைக்கிறது. அதை பார்த்து எங்களுக்கும் அந்த மெனோன் இல்லை எல்லாருக்கும். ஆவுண்டா ஒன்றில் போட்டு தள்ளுறது, இல்லாட்டி அடுத்த அளவில் பார்க்குற இந்த கட்டத்தில் இருக்கிறோம். மன்னிச்சு கொள்ளுங்க மக்களை, ஏதாவது பிள்ளையாக கதைச்சிருந்தா. எனக்கு நெருடலாக இருந்தது. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.